ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சந்தோஷ், சந்தோஷ், அம்மா கிட்ட பேசு போ. தாத்தா, உங்ககிட்ட நான் சும்மா இருக்க சொன்னேன்ல. பேசுறப்போ நீ பேசின எல்லாம் சரியாகும். போடா. இல்ல தாத்தா, அம்மா கோவமா இருக்காங்க. என்ன போய் என்ன பேச சொல்றீங்க? போய் பேசு, எல்லாம் சரியாகும். போ தாத்தா, போங்க. போடா. போய் பேசுடா. போ. டேய், பேசுடா. அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிருங்க அம்மா. நீங்க இல்லாத வாழ்க்கை என் லைஃப்ல நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா, அம்மா, நான் செஞ்ச எதையுமே நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. நான் ஏதோ செய்ய போய் இப்படி எல்லாமே தப்பா முடிச்சு போச்சு. தாத்தா சொன்ன மாதிரி இப்படி அனுபவம் இல்லாம சுலபமா முடிக்க வேண்டிய பிரச்சனைய என் பயத்துல நான் சரி செய்யறதா நினைச்சு அந்த பிரச்சனையை நான் பெருசாக்கிட்டேம்மா. நீங்களும் ஹரிசாரும் பிரியறதுக்கு நான் காரணமா இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா. டேய், முடிஞ்சு போனதை பேசி ஒண்ணு ஆக போறதில்ல. அதான் எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணி தொலைச்சிட்டியே. இன்னும் எதுக்கு அதே பேசிட்டு இருக்க? அதை விட்டு தொலைடா. லட்சுமி உன்னை மன்னிக்கணும்னா அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளுடா. அம்மா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்க அம்மா. பவியும் என்னை விட்டுட்டு போயிட்டா. நீங்களும் என்கிட்ட பேசாம போயிட்டா. நான் அனாதையாதம்மா இருக்கணும். அம்மா, கண்டிப்பா நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேம்மா. ஹரிசாரி எங்க இருந்தாலும் அவரை கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைப்பேம்மா. என் மேல சத்தியம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா, பிளீஸ்மா. சரி, வா, வீட்டுக்கு போலாம், சாப்பிடலாம். வா. அம்மா, டேய், வாடா. அம்மா, நீங்க இப்ப கன்வின்ஸ் ஆனதே எனக்கு ரொம்ப தெம்பாயிடுச்சுமா. நீங்க வீட்டுக்கு போங்க. ஹரிசார் ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அவரை பார்த்தா மேபி ஹரிசாரை பத்தி தெரிய வரும். டேய், அதனால நான் போய் லூசுத்தனமா உங்க அம்மா சாப்பிட கூப்பிட்டு இருக்கா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வா, வண்டி எடுத்துட்டு வா. அம்மா, வா, போகணும். தாத்தா, வாடா முதல்ல. அம்மா, வண்டி எடுத்துட்டு வாடா. ஏய், நீதானே சொன்ன இன்னைக்கு வீட்டுக்கு வா, ஃபாரின் ட்ரிப்பை பத்தி பேசலான்னு. இங்க வந்தா என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஹலோ மிஸ்டர், உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? உனக்கு என்னாச்சு நர்மதா? ஏன் இப்படி என் மேல கோவப்படுற? இப்படி நம்ப வச்சு கழுத்து இருக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன் சொல்லு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. நான் கூட காலேஜ்ல இருந்த அதே ஹரின்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்ல, நிறையவே மாறிட்ட. காலேஜ்ல உன் மேல எனக்கு நிறைய கிரஷ் இருந்துச்சு. அதெல்லாம் நீ அழகா இருக்கங்கிறதுக்காக இல்ல, நீ நேர்மையானவங்கிறதுக்காக தான். ஆனா இப்போ அதுக்கு நேர் எதிரா மாறி
ஒரு அயோக்கியனா என் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்க. நர்மதா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. அன்னைக்கு நான் வந்தப்போ நல்ல விதமா தானே பேசுனேன். இப்ப என்னடான்னா திடீர்னு இப்படி பேசுற? ஹரி, நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீ ஃபாரினுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா ஏற்பாடு பண்ண சொல்ற? இல்ல, எல்லாம் வயசுலதான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு வயசானதும் ஊர்ல வந்து செட்டில் ஆகணும்னு விரும்புவாங்க. நீ அப்பெல்லாம் இங்கே இருந்துட்டு இப்ப ஃபாரின் போகணும்னு பிடிவாதமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு சேஞ்சா இருக்கணுமே தான் வெளிநாடு போக ஆசைப்படுறேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஹரி, நீ போய் நல்லா சொல்ல கத்துக்கிட்ட. எனக்கு எல்லாமே தெரியும் ஹரி. நீ லக்ஷ்மிங்கிறவங்கள அடையறதுக்காக அவங்க வளர்ப்பு புள்ளைய கொலை பண்ணிருக்க. சார், இது ரொம்ப அதிர்ஷ்டக்கார குழந்தை சார். இந்த குழந்தை வேண்டான்னு யாரோ ஆத்துல தூக்கி போட்டிருக்காங்க சார். ஆத்துல கிடந்த அட்டைப்பெட்டி தான் சார் இவ உயிரை காப்பாத்தி இருக்கு. உங்க கையில இருந்து தவறி விழுந்த இந்த குழந்தை தண்ணியில முங்காம மிதந்துகிட்டே இருந்திருக்கு. இந்த குழந்தை அந்த அட்டைப்பெட்டியோட அடிச்சுட்டு வந்திருக்கு. தண்ணி ஓட்டத்துல என் வலையில வந்து மாட்டிக்கிச்சு. இப்படி எல்லாம் நடக்குமான்னு கேக்குறவங்க யாரும் நம்ப மாட்டாங்க சார். ஆனா நடந்ததுதான் உண்மை. இந்த குழந்தைக்கு ஆயுசு கெட்டி. மனுஷனையே பிச்சு திங்கிற மீனுங்க குழந்தைய விட்டு வச்சிருக்குல்ல. இவன் ஏன் குழந்தைதான். இவனை எடுத்துட்டு போலாமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க குழந்தைய தண்ணியில போடுறதுல இருந்து போலீஸ் வந்து விசாரிச்சது வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் சார். நீங்க தாராளமா எடுத்துட்டு போங்க. இல்லைங்க, இந்த குழந்தை உயிரோட இருக்கிற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த உண்மையை நான் மறைச்சாதான் முடியும். சத்தியமா நான் இதை எந்த தப்பான நோக்கத்திலையும் செய்யல. இவனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இவன் இல்லைங்கிறத வச்சுதான் அதை தீர்க்க முடியும். அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. சார், இப்ப என்ன? நாங்க இந்த குழந்தை கிடைச்சத யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம். கண்டிப்பா சொல்ல மாட்டோம். நீங்க தைரியமா போங்க. நான் சொல்ல நினைச்சதா அவ சொல்லிட்டா. நீங்க எதை நினைச்சும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா போங்க சார். நீங்க நினைச்சது நல்லபடியா நடக்கும். ஏன் ஹரி, இந்த வேக்சினேஷன்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே போடுவாங்கல்ல, நாம அங்கே போயிருக்கலாமே. எதுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்த? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தடுப்பூசி போட நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வேக்சின் போட மாட்டாங்க. அதுக்குன்னு சில சென்டர்ஸ் இருக்கு. அங்க போனா அட்ரஸ் ப்ரூஃப், அப்பா அம்மா ஆதார் கார்டு, குழந்தை வயித்துல இருந்தப்போ ரெஜிஸ்டர் பண்ண எல்லா டாக்குமெண்ட்டையும் கேட்பாங்க. அப்புறம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது, அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அட, ஒரு வேக்சினேஷன் போடுறதுக்கு இவ்ளோ என்கொயரி பண்ணுவாங்களா? நம்ம ஊர்ல கெட்டது பண்ண எந்த கேள்வியும் கிடையாது. நல்லது பண்ணதான் 1000 கேள்வி கேட்பாங்க. அதனாலதான் காசு போனாலும் பரவாயில்லன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வேக்சின் போட வந்தேன். நீ இப்படி உட்காரு, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். வேக்சினேஷன் போடணும். டோக்கன் எங்க வாங்கணும்? அங்கேயா? தேங்க்யூ. வாங்கம்மா. அம்மா, நீங்க இங்க உட்காருங்க. நான் அவங்க வந்துட்டாங்களான்னு ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு வரேன். உட்காருங்க. மிஸ்டர் ஹரி. மிஸ்டர் ஹரி கூட வந்தவங்க யாரு? நான் தான். வாங்க, உங்களை தான் டாக்டர் கூப்பிடுறாங்க. இதோ வரேன். ஒன்னும் இல்லடா.
பேஷண்டோட ரிப்போர்ட் Ready, ரெடி டாக்டர். நீங்க உட்காருங்க. ஃபைல் எங்க? எடுத்துட்டு வராரு. ஃபைல் எங்க? ஹரி சார் கொண்டு வராரு. வணக்கம். சார் டோக்கன் வாங்கிட்டு எங்க சார் போனீங்க? உங்களுக்கு அடுத்து வந்தவங்கள வெயிட் பண்றாங்கல்ல. சாரி, கொஞ்சம் எதிர்பாராம லேட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த ஃபைல கொடுங்க. இந்தாங்க. இன்ஜெக்ஷன் ரெடி ஓகே பண்ணுங்க. டாக்டர். என்னம்மா? என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நாம இழந்தது எப்பவுமே பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு பிரமை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அம்மா, பவிய பாக்குறதுக்கு போலாமா? போலாமா மேல? ஓகே, இந்தா அங்க வச்சிரு. சார், குழந்தைக்கு அடுத்த 1 வருஷம் 4 மாசத்துல இன்னொரு தடுப்பூசி போட்டுறணும். ஓகேவா? சரி. அப்புறம் ஊசி போட்ட இடத்த தேய்க்க கூடாது. ஓ. வீக்கோ 2-3 நாளைக்கு இருக்கும், பயப்பட வேண்டாம். ஐஸ் வச்சு கொஞ்சம் ஒத்தனை கொடுங்க, சரியாயிடும். ஃபீவர் வரும், அதுக்கும் பேனிக் ஆக வேண்டாம். அப்ப மட்டும் பாதி மாத்திரைய பால்ல கலந்து கொடுங்க, சரியாயிடும். சரி. போயிட்டு வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. போலாமா? தேங்க்யூ டாக்டர். வரோம் டாக்டர். எஸ் ப்ளீஸ். குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆஹா இல்ல, வேக்சின் போட வந்தோம். ஆ. திரும்பவும் லட்சுமி நர்மதாவை பார்த்துட்டாங்களே. எனக்கு என்னமோ தப்பா நடக்க போற மாதிரியே தெரியுது. தடுப்பூசி போட்டிருப்பாங்கல்ல, குழந்தைக்கு அசதியா இருக்கும், அழுதுகிட்டே இருப்பான். பெட்ல போடாம தோல்லையே போட்டு தூங்க வைங்க. ஏன்னா நம்ம உடல் உஷ்ணம் குழந்தைக்கு இதமா இருக்கும். ம். இல்ல வேண்டாம், சின்ன குழந்தை, ஏதாவது நோய் வந்துரும். குழந்தைய ரொம்ப நேரம் ஆஸ்பத்திரியில வச்சிருக்காதீங்க. சரிங்க. உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ம். அப்புறம் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பப்போ உடனே தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. ம். போலாமா? வாங்க. இந்த ஹரிக்கு என்னாச்சு? டக்கு டக்குன்னு காணாம போயிடுறான். நர்மதா, வா சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். என்னாச்சு உனக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுல இருந்து நீ நார்மலாவே இல்ல. ஏதோ பார்க்க கூடாதத பார்த்த மாதிரி பதட்டமாவே இருக்க. பார்க்க கூடாதது இல்ல நர்மதா. என் வாழ்க்கை பூரா யார பாத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேனோ அவங்கள பார்த்துதான் இப்படி பயப்படுறேன். எல்லாம் என் தலையெடுத்து. லக்ஷ்மி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்படியா? ஐயோ, நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. என்ன கூப்பிட்டு காமிச்சிருக்கலாம்ல. நீ பார்த்த, அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு வேற இருந்த. நான் பார்த்து பேசினேனா? எப்போ? எங்க?
நம்ம ஊசி போட போறதுக்கு முன்னாடி உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்களே அவங்கதான். ஊசி போட்டுட்டு வரும்போது குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு சொன்னாங்களே அவங்கதான். ஓ, அவங்களா? ரொம்ப அழகா இருந்தாங்க ஹரி. அவங்க வளர்த்த குழந்தைக்கு அவங்களே எப்படி பாத்துக்கணும்னு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. செம்மல்ல. என்ன எப்படியாவது சீக்கிரம் ஃபாரின் அனுப்பு. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. எங்க அவங்கள பாத்துருவோமோன்னு பயமா இருக்கு. அவங்கள பாத்துட்டா இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். அதனால as soon as possible தயவு செஞ்சு என்ன ஃபாரினுக்கு அனுப்பிடு. நீ மட்டும்னா இன்னும் 2 நாள்ல உன்னை அனுப்பிடலாம். நீ குழந்தையும்ல தூக்கிட்டு போகணும்னு சொல்ற, அதான் ப்ராப்ளமா இருக்கு. இவனோட அம்மா இல்லாம இவனை தூக்கிட்டு போக முடியாது. இங்க கூட அதை இதுன்னு சொல்லி கவனிக்க வேண்டியவங்களை கவனிச்சா பிளைட்ல ஏத்திடுவாங்க. பட் அங்க இறங்கும் போது அவங்க உன்னை புடிச்சிருவாங்க. ஒன்ஸ் உன்னை புடிச்சு ரிட்டர்ன் அனுப்பிட்டா அப்புறம் பாஸ்போர்ட் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ எந்த கண்ட்ரிக்குமே போக முடியாம போயிடும். அதான் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்றேன். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். டோன்ட் வரி, இங்க எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. குழந்தைய ஃபாரின் கொண்டு போறதா இருந்தா கூடவே பேரண்ட்ஸும் போகணும். நம்ம ஒரு சட்டப்படி அம்மா கை குழந்தையோட எங்க போனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பாக்கு அப்படி கிடையாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டோம்னா நான் அம்மா நீ அப்பான்னு ரொம்ப ஈஸியா அவனுக்கு வீசா கிடைச்சிரும். குவிக்கா போறதுக்கும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்லனா இவனை தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை ஏர்போர்ட்ல செட்டிங் எல்லாம் பண்ணி இல்லீகலா கொண்டு போனா கூட நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எனக்கு உன் நிலைமை புரியுது ஹரி. ஆனா இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. உனக்கு விருப்பம் இருந்தா இப்படி பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. ஆளு போய் கத்தி வந்த மாதிரி இப்ப இப்படி ஒரு பிரச்சனை. நானும் நீயும் இங்க இருக்கிறது என்னைக்கா இருந்தாலும் டேஞ்சர் தான். அதுக்கு இதுதான் வழியானா சாரி லக்ஷ்மி, இன்னைக்கு நீங்க இப்படி நடைபெணமா இருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத கஷ்டம் இல்லை. அதையெல்லாம் தைரியமா நின்று எதிர்த்து வந்த நீங்க இன்னைக்கு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்களே. ஒரு நேரத்துல இந்த அபார்ட்மெண்டே நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் உங்களை தான் தேடும். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க. யாரும் என்னன்னு கூட கேட்காம போறாங்க. என்னால நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியல லட்சுமி. நீங்க நம்பிக்கை இழந்து இருக்கிறத பார்த்தோம் நான் எப்படி தூரமா இருக்கிறது. இல்ல, இப்ப நான் வந்து பார்த்தா குழந்தைய பத்தின விஷயத்த சொல்ல வேண்டி வரும். அதனால சந்தோஷ் பவி வாழ்க்கை கெட்டு போயிடும். வேண்டா ஹரி, மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. சாரி லட்சுமி, அவங்க மட்டும் இல்ல, நானும் சுயநலவாதிதான். ஆனா என் சுயநலம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க லட்சுமி. டேய் மச்சான், ஷாப்பிங்ல தானே அவரை பார்த்தேன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? அது டேய், அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்கடா. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். லாஸ்ட் சிக்னல் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். பட் அவங்க நெக்ஸ்ட் சிக்னல் இன்னும் கிராஸ் பண்ணி போகல. அங்க என் ஃப்ரெண்டு தான் டிராபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கான். நானும் உடனே அவனுக்கு போன் பண்ணி ஹரி சாரோட அடையாளத்தையும் கார் அடையாளத்தையும் சொல்லி கேட்டேன். அவர் வண்டி கிராஸ் ஆகலன்னு கன்ஃபார்மா சொல்றான்.
அவர் இந்த ஏரியாக்குள்ள தானே எங்கேயோ போயிருக்கணும். ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம். அப்புறம் அவர் வந்த வண்டி கிரே கலர் காரு. சந்தோஷ், சாரிடா, கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிடுச்சு. நான் தான் அவரை மிஸ் பண்ணிட்டேன். சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இன்னொன்னு என்னன்னா, நீ கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனே போதும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சரிடா. சரி, நீயும் தேடு, நானும் தேடுறேன். ஓகேடா, நான் வரேன். சரி, அவர் எங்கேயாவது இருந்தா அதே மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. சரியா? ஓகேடா மச்சான். பாய் பாய். சார், பாவம் சார், அம்மா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் அவங்க உங்களை தப்பா நினைச்சு திட்டினதால ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க சார். நானும் பவியும் நல்லா வாழணும்னு தானே சார் நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா அது நடக்கல சார். நீங்களும் அம்மாவும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். அதாவது நடக்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், வாங்க சார், என்னோட வீட்டுக்கு போலாம் சார். ப்ளீஸ் சார். இல்ல சந்தோஷ், இன்னைக்கு நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். சார் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். சார் நாளுக்கு நாள் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் குற்ற உணர்ச்சி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டே இருக்கு சார். அவங்க சரியாகி திரும்பவும் பழைய மாதிரி இருக்கணும்னா நீங்க வந்தாதான் சார் முடியும். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் எனக்காக கொஞ்சம் சார். என்ன சார்? போலாமா சார்? போலாமா சார்? என்ன காரியத்தை பண்ணிருக்க சார்? முட்டாள் மாதிரி பண்ணிருக்க. என்னாச்சு சார்? நீ இப்படி பண்றதுக்காகவா நான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்? அங்க நடந்தது ஆக்சிடென்ட்னு சொன்னா அது எப்படி நடந்தது, யார் காரணம், நீ எதுக்கு அங்க போனேன்னு 1000 கேள்விகள் வரும். உன் வாழ்க்கையை பாதிக்கணும்தான் நான் முன் வந்து அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். என்னைக்காவது நீ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவேன்னுதான் நான் உங்ககிட்ட சத்தியமோ வாங்கினேன். ஆனா அதையும் மீறி நீ சொல்லிருக்க. சார் நீங்க என்ன கொலை கூட பண்ணுங்க சார், அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஹரி சார். சார் இந்த உண்மை தெரிஞ்சும் அத சொல்லாம வாழ்றதா சார் பெரிய கொடுமை. அதுவும் நம்மள நம்புறவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது நரக வேதனை சார். சார் நான் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நான் உண்மையை சொல்லி எப்படியாவது அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உங்க கூட சேர்த்து வைக்கணும் தான் அந்த உண்மையெல்லாம் சொன்னேன். ஆனா அது பவிக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஹரி சார். இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதான் புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணிட்டீங்க. தப்பு செஞ்சவன் என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதானே சார் ஆகணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு தண்டனையாதான் பவி என் புள்ளைய கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சார் என்னோட வாழ்க்கையை விடுங்க. நான் உங்களை தேடி அலைஞ்சது எல்லாமே நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்கு பரிகாரம் தேடதான். சார் சார் ஹரி சார் நீங்க எப்படியாவது வந்து அம்மாவை பார்க்கணும் சார். சார் அதுக்கப்புறம் தான் சார் நான் போராடினதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கிடைக்கும் சார். பிளீஸ் என்ன வற்புறுத்தாத சந்தோஷ். என்னால நீ லட்சுமியை பார்க்க முடியாது சார். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் எப்படி அவங்களோட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? இந்த உறவுனால இனிமே ஹரிக்கு லக்ஷ்மி தானே எழுதியிருக்குமோ? அவங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அவங்கள சேர விடாம சுத்தி நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு ஹரி மேல முதல்ல பிரியம் இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு மாதிரி அன்பா மாறி காதலா மாறிடுச்சு. ஹரி கூட இருந்தா ஹாப்பியா இருப்பேன்னு தோணுது.
அதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நீ நினைக்கிறியா? சொல்லுடா. என்னடா லக்ஷ்மி உங்க அம்மான்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? பார்க்கலாம் ஹரி எனக்கா இல்ல லக்ஷ்மிக்கான்னு. கதவு திறங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா கதவு திறங்கம்மா. அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? அம்மா கதவு திறங்கம்மா. அம்மா எந்த தப்பான முடிவு ஏதாவது எடுத்துடாதீங்கம்மா. இல்ல வெளியில ரொம்ப கோவமா பேசுனீங்க. இப்போ எங்கேயோ ரெடி ஆயிட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. அம்மா ஆனா உங்களை இப்படி பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா. ரொம்ப நாளாச்சு இப்படி பார்த்து. அம்மா நம்மளோட வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் அது நம்மளோட தோற்றத்துல பிரதிபலிக்க கூடாதுன்னு நீங்க தாமா எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனா சொல்லி கொடுத்த நீங்களே இவ்வளவு நாளா உங்களோட முகம்லாம் தோண்டு போய் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஹரி சார் போனதை நினைச்சுதான் நீங்க வருத்தத்துல இருந்தீங்க. இன்னைக்கு அவரை நான் கிடைச்சிட்டாருன்னு சொன்னதும் பார்த்தேன்னு சொன்னதும் ஏமா அவ்வளவு கோவமா ரியாக்ட் பண்ணீங்க? அம்மா அந்த ஹரிசாரை பத்தி ஒரு குழுவாவது கிடைக்காதான்னு நாம சுத்திட்டு இருக்கும் போது அவரை பார்த்துட்டேன்னு வந்து சொல்லியும் நீங்க ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அங்க அவ்வளவு கோபமா பேசிட்டு வந்து இங்க ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரியல. அம்மா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன ஆச்சு? நீ ஹால்ல சொல்லும்போது அங்க பிரதீபா இருந்தா. ஹரி சார் விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே ஏதோ ஒரு தப்பு நடக்க அவதான் காரணம்னு எனக்கு டவுட் இருந்தது. அன்னைக்கு கூட மேடி வீட்டுக்கு போகும்போது பிரதீபாவும் என் கூட வந்தா. சொல்லி வச்ச மாதிரி உடனே போலீஸ் அங்க வந்துருச்சு. அவ உள்ளுக்குள்ள தூங்குற மிருகத்துக்கு தீனி போட்ட மாதிரி வெளியில நம்ம கிட்ட ஏதோ நடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் அவளுக்கு முன்னாடி ஹரி சார திட்டுற மாதிரி திட்டினேன். தேங்க்ஸ்மா. அம்மா நான் நீங்க அங்க கோவப்பட்டதை பார்த்ததும் நானும் ஒரு நிமிஷம் நம்பிட்டேம்மா. அவர் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. இல்ல அவர் கோவப்பட்டு நான் பேசினேன்னு சொன்னதும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவப்படுவீங்களோ நான் பயந்துட்டேன். கோவத்துல நியாயம் இருக்கும்ல. என்கிட்ட கோவப்பட்டதுக்கு நியாயம் இருக்குங்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் இருக்கு. நான் இப்ப அத பத்தி பெருசா எதுவும் சொல்லல. அவர் ஏதோ யோசிச்சுதான் செஞ்சிருப்பாருல்ல. அவ்வளோ கோவத்துக்கு பின்னாடி அவர் ஏதோ நினைச்சிருக்கணும்ல. ரேடியோல வெறும் 1 hour ப்ரோக்ராம் கேக்குற நாமளே லக்ஷ்மி மேடம்காக இப்படி துடிக்கிறோம். சொந்த பையன் அவரு,
அப்போ அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்கும். ஹரி சாரை தேட தானே கிளம்பிருக்கணும், அப்படிதானே சார்? இல்ல இல்ல சார் அது இல்லங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் மாங்காடு அம்மன் கோயிலுக்கு வேண்டியிருக்கேன். ஹரி சார் கிடைச்சிட்டா 51 பால் கூட எடுக்கிறதா வேண்டியிருக்கேன். சார் சக்தி வாய்ந்த தெய்வம் சார், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, ரொம்ப சீக்கிரமே ஹரி சார் கிடைச்சிருவாரு. அதாங்க சந்தோஷ் சார், லக்ஷ்மி மேடம் எங்க வீட்ல இருக்காங்களா? நாங்க ஹரி சார் தேட போறோம். போறதுக்கு முன்னாடி அவங்கள பாத்துட்டு போனா நல்லது நடக்கும்னு தோணுது. இருங்க, அதான் நான் சொல்ல வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே எப்படி நன்றி சொல்றதுன்னு மட்டும் எனக்கு தெரியல. எங்க அம்மாவுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கறீங்க நீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளவு நல்லவங்க இருக்கும்போது நல்லது நடக்காம இருக்குமா என்ன? ஆமாங்க, நல்லது நடந்துருச்சு. என்ன என்ன பாக்குறீங்க? ஆமாங்க, ஹரி சார் எங்க இருக்காருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. இருங்க இருங்க இருங்க, அது மட்டும் இல்ல, இப்போ அம்மா ஹரிசார பார்க்க தான் போயிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மனசு விட்டு பேசினா இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுங்க. சார், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாளா? சூப்பர் சார். டேய், பால் கூட எடுக்க தயாராடுறா. லட்சுமி மேடமும் ஹரிசாரும் ஒண்ணு சேர போறாங்க. ஆமாண்டா சார், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தீபாவளி என்னமோ இப்போதான் முடிஞ்சது, ஆனா எங்களுக்கெல்லாம் இப்போதான் உண்மையான தீபாவளி சார். தேங்க்யூ. ஆமா சார், எங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் மூமெண்ட். எங்க சந்தோஷத்தை வார்த்தையாலே சொல்ல முடியல. சார், எனக்கு ஒரு ஐடியா. லக்ஷ்மி மேடமும் ஹரி சாரும் ஒன்னா சேர்ந்து இங்க வரும்போது ஒரு வார்ம் வெல்கம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஹேய், யா சூப்பருங்க, சூப்பர், நல்ல ஐடியா. நான் கூட ஆக்சுவலா அதான் நினைச்சேன். ஒரு சின்ன சர்ப்ரைஸா நம்ம எல்லாருமே சேர்ந்து ஏற்பாடு பண்ணுவோம். அவங்களுக்கு 2 பேருக்குமே சர்ப்ரைஸா இருக்கும்ல. ஆமா சார். என்ன, ரெடியா? ஓகே சார், ஓகே சார், ரெடி ரெடி சார். ஒண்ணு பண்ணுங்க, இங்க இருந்து ஹரிசார் பிளேஸுக்கு போக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அம்மா இங்க இருந்து கிளம்பி போய் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி இப்படி பார்த்தா கூட எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கைஸ், நமக்கு இருக்கிறது 35 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள நம்மளால அந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? சார், என்ன சார் இப்படி கேட்டீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல இந்த மொத்த இடமும் கோலாகலமாயிடும். பாருங்க. சூப்பர் சூப்பர் கைஸ், எல்லாரும் சேர்ந்து have a time. சோ ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கணும். சூப்பர். ஆமா, கண்டிப்பா பார்க்கலாம். சார், ஃபுட் டிபார்ட்மெண்ட் எங்க டீம். வெல்கம் ட்ரிங்க்ஸ்ல இருந்து லஞ்ச் வரைக்கும் நாங்களே அரேஞ்ச் பண்ணிடுறோம். சார், ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் இன்வைட் பண்றது, ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் எங்க வேலை. நீங்க கவலையே பட வேண்டாம். அப்போ ஓகே கைஸ், நீங்க எல்லாரும் ரெடி பண்ணிருங்க, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே, ஓகே சார், தேங்க்ஸ். பண்ணிடலாம் சார். ஏய், வாடா வாடா, தேங்க் யூ. இந்த ஃபங்க்ஷனுக்கு பவிய கூப்பிட்டா என்ன? கோவமா இருக்கிறவ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா ஒருவேளை மனசு மாறலாம்ல. சரி, அவ தம்பிக்கு கால் பண்ணுவோம். ஹரி, இனி உன் வாழ்க்கையில லக்ஷ்மி இல்ல. ஹரி, இந்த நிமிஷத்துல நான் தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பர்சன். I can't express my happiness in words. ஹரி, நம்ம லைஃப்ல நடந்த ஒரு நிமிஷத்தை நான் இப்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா முகத்துல எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாம டல்லா இருக்கியே? ஹரி, நீ இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு தான் சொந்தம்.
நான் உன்னை என் உயிரா நினைக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற நிலைக்கு நான் வந்துட்டேன். சோ எந்த சூழ்நிலையிலயும் யாருக்காகவும் நீ என்னை பிரியவே கூடாது. சத்தியம் பண்ணி கொடு ஹரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.